வணக்கம். வரும் சனிக்கிழமை நம்மளோட ஜோஹோ மீட்டிங் கிடையாது. ஆல்மோஸ்ட் 55 வாரம் நம்ம நடத்தியிருக்கிறோம். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வாரம் 3 hours நம்ம பண்ணியிருக்கிறோம். இன்னையிலேருந்து ஃபார் ஜென்ரல் பப்ளிக் கோசரம் நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, எந்த ஸ்டாக்கை பற்றி வேணாலும் கேளுங்க. வி வில் டூ லைவ் அனாலிசிஸ். ஈவினிங் 6 o'clock நம்ம ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறோம். 5:30க்கு முன்னாடி என்னென்ன ஸ்டாக்ஸ் வருது அது எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் டுமாரோ till 26th வரைக்கும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸாகவே நம்ம பண்ணலாம். அண்ட் மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் கொடுக்குற ஸ்டாக்கை ஆன் எஜுகேஷன் பேசிஸ் ரைட் நம்ம அனலைஸ் பண்ணுறோம், எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாது. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்டாக் லிஸ்ட் அனுப்புங்க. அதுக்குன்னு ஒரு 80 ஸ்டாக் அனுப்பிடுறாதீங்க, ஒரு 2 ஸ்டாக் 3 ஸ்டாக் ரைட், எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி ப்ரோக்ராமில் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய சார்ட்ஸை அனலைஸ் பண்ணுறேன். இன் பர்டிகுலர் வி வில் ரிப் அபார்ட் ரைட், பிரித்து மேலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி நம்ம நிஃப்டியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை ஒரு பார்வையை பார்த்துடலாம். நிஃப்டி இன்றைக்கி -149 பாயிண்ட்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 24,268 லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ட்ராடே ஸ்விங் 247 215 வச்சிங்களேன். பேங்க் நிஃப்டி வெறி ஆட்டம் ஆடி இருக்கு. வெறி ஆட்டம்னு சொல்ல வேணாம், ஆல்மோஸ்ட் -700 பாயிண்ட்ஸு அண்ட் 863 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க. நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 69 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 175 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் என்னதுன்னு தெரியுமா? மார்க்கெட் இன்னைக்கு 1245 இருந்து வாங்க ப்ரோக்ராம் அப்படியே நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 15 minutes சார்ட்டில் போய்க்கலாம். அண்ட் 15 minutes சார்ட்டில் வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் பார்ட். இது எல்லாமே சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு ரைட். நீங்கள் எடுத்து பாருங்களேன், எக்ஸாக்டாக அன்றைக்கி மார்க்கெட் கீழே விழுந்ததை 13ஆம் தேதி இன்னைக்கு 10:45க்கு ஒரு லோ வந்துச்சு. அந்த லோ நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 24,231. இன்னைக்கு கரெக்டாக அந்த 12:45 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லெவலை பஞ்சர் பண்ணுற மாதிரி ரைட். அன்னைக்கு லெவல் எவ்வளோ, லோ எவ்வளோ? லோ 231. இன்னைக்கு லோ 216. எவ்வளோ பாயிண்ட்ஸ் டவுனு? 15 பாயிண்ட்ஸ் டவுன். இந்த 1 பாயிண்ட் 10 பாயிண்ட் 5 பாயிண்டில் நிஃப்டி எடுத்துங்களா 24,000 இருக்குது. அதில் இந்த 15 பாயிண்டில் அப்படி தூக்குறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல இட் ஷோஸ் தட் இட்ஸ் எ வெரி 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 வீக் ஹேண்ட் ரைட். மேலேருந்து சரிச்சு எடுத்துகிட்டு வந்தது கீழே உடைக்கிறதுக்கு தெம்பு கிடையாது. ஸோ நாளைக்கு மோஸ்ட் லைக்லி நீங்கள் எடுத்து பாருங்களேன், இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 12:45 12:30 நீங்கள் எடுத்துக்கலாம். இட் வாஸ் டன் அ மோர் ஆஃப் எ கன்சாலிடேஷன்ஸ். ஸோ மார்னிங் ஒரு பெரிய பார் கொடுத்து மேலே தூக்கி அடுத்த பார்லேருந்து 9:30 கீழே இறக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இறக்குனதை 12:30 வரைக்கும் இறக்கிட்டு அதுக்கப்புறமா மோர் ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ் நடந்திருக்கு. அண்ட் மோஸ்ட் லைக்லி ரைட் நாளைக்கு ஒரு புல் பேக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கும் இருக்கலாம் அண்ட் நாளான்னைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நாளைக்கு எக்ஸ்பைரி, நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ நாளைக்கு ஒரு அப் மூவ் கொடுத்து அதுக்கப்புறமா டவுன் எடுத்துகிட்டு வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் இன்னைக்கு ஷார்ட் பொசிஷனில் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே மார்க்கெட் உளுந்த ஸ்பீடுக்கு எல்லாருமே ஷார்ட் பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,200 ஹையஸ்ட் புட்டும் 24,300 ஹையஸ்ட் காலும் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் ஞாபகம் வச்சுங்க. க்ளோஸ் ஆன லெவல் 268, 24,268. அண்ட் ஹையஸ்ட் புட்டு எங்கே எழுதியிருக்காங்க? 200 எழுதியிருக்கிறாங்க. 24,200 எழுதியிருக்காங்க. அண்ட் கால் எங்கே எழுதியிருக்கிறாங்க? 300 எழுதியிருக்கிறாங்க. ஸோ அப் மூவ்க்கான சான்சஸ் ரொம்ப கம்மின்னு சொல்லியிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, 12:30 ஆல்மோஸ்ட் 3:30 வரைக்கும் கன்சாலிடேஷன்ஸ் போயிருக்கு. அண்ட் 3,91,00,000 கால்ஸ் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல எந்த சைடு? கால் சைடில் வெயிட்டாக ஊரே உட்காந்துக்கிட்டு இருக்கு பிரித்து மேயறதுக்கு. நினச்சி பாருங்களேன், நாளைக்கு ஒரு 150-200 பாயிண்ட்ஸ் மேலே தூக்குனால் இந்த 4 கோடி மக்கள் ஆர் 4 கோடி கான்ட்ராக்ட்ஸ் என்ன ஆகும்? அடித்து பிடிச்சிக்கிட்டு கவரிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா? அதாவது
நம்ம வந்து வலை வீசுகிறோம், அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய திமிங்கலம் மாட்டுதுன்னு சொன்னால் விடுவாங்களா? அந்த கதை தான். ஆல்மோஸ்ட் 4 crore கால் வந்து அங்கே ரைட் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக அப்சைடில். அது எந்தெந்த லெவலில் இருக்குன்றது நீங்கள் ஆப்ஷன் செயினில் போய் பார்த்தால் தெரியும். அப்போ நாளைக்கு வந்து ஸ்மார்ட் மணி ஏதோ ஒன்று நிஃப்டியை தூக்குறாங்களா, நிஃப்டியை தூக்கிறதுக்கு என்ன ரிலையன்ஸ் தூக்குனா போகிறோம், இல்லை ஹெச்டிஎஃப்சியை தூக்குனா போகிறோம், இல்லை இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் யாராச்சும் ஒருத்தரை தூக்குனா போருமே. தூக்கி விட்டு ஒரு 1 hour 2 hour அந்த விளாண்டால் எத்தனை பேர் வந்து ஷார்ட் கவரிங்கில் மாட்டுவாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இஃப் சப்போஸ் இந்த 24,200 230 லெவலில் உடைக்கலன்னு சொன்னால் அப்சைடு போகிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 100-150 பாயிண்ட்ஸ் அப்சைடு போயிட்டு மேபி நாளைக்கு மத்தியானம் இல்லை நாளான்னைக்கு வந்து கீழே அடிக்கிறதுக்கான எல்லா ப்ராபபிலிட்டிஸும் இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது வந்து 15 minutes சார்ட்டு. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். 13ஆம் தேதி இன்னைக்கு ஒரு பெரிய அப்மூவ் வந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும், ஒரு டிப்பு வந்து மேலே போச்சு. அந்த டிப்பு வந்து ஒரு நாள் மேலே தூக்குனது, ரைட், 3 நாள் வந்து கீழே இறக்கி இருக்கிறாங்க. இது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 வந்து சப்போஸ் இன்றைக்கி வந்து 18th, சப்போஸ் அடுத்த ஒரு 10 நாள் முடிஞ்சு போச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இந்த ஃப்ரைடே இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்டாக வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு வந்து மோஸ்ட்டாக வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து பூரா போயிடும். அங்கே வந்து உங்களுக்கு கியூ கிடைக்காது, நம்ம ஊர் கியூ தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் மேஜர் கியூ வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து யூஎஸோட ஃபெட் டிசிஷன்ஸ் இருக்குது. 0.25% மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. 0.25% இறக்குவாங்கப்பா. இது வந்து மார்க்கெட்டில் ஏற்கனவே வந்து டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. 0.25% இறக்கலன்னு சொன்னால் தான் மார்க்கெட் அடிக்கிறதுக்கான எல்லா ப்ராபபிலிட்டிஸும் இருக்குது. மூணாவது, யூஎஸில் ட்ரம்ப் ஜனவரி மாதம் என்ன பண்ண போகிறாங்க, அதுதான் வந்து மேஜர் கியூவாக இருக்கிறதுக்கான எல்லா ப்ராபபிலிட்டிஸும் இருக்குது. தலைவர் வந்து போகிற விதத்தில் பார்த்தால் புல்டோசரை விட்டு தள்ள போகிறாருன்னு தான் தோணுது. அப்போ மார்க்கெட்டில் வந்து பெருசாக வந்து கீழே விழுவதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த லெவல் இருக்குல்ல 24,230 வந்து அந்த 30 பாயிண்ட் எடுத்துருங்க, 200 லெவலில் வந்து உடச்சிச்சின்னு சொன்னால் பெருசாக மார்க்கெட் கீழே விழுவதுக்கான சான்சஸ் இருக்குது. எந்தெந்த லெவலில் விழுவோம் நம்ம வந்து 75 minutes சார்ட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இமீடியட் டார்கெட் எங்கே இருக்கிற சான்சஸ் இருக்குது? மோஸ்ட் லைக்லி 23,800, அரௌண்ட் 880ன்னு வச்சுக்கலாம். சரியா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். மோஸ்ட் லைக்லி வெள்ளிக்கிழமைக்குள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன், மோஸ்ட் லைக்லி வெள்ளிக்கிழமைக்குள்ளே இது வரதுக்கான ஃபஸ்ட்டு டார்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இரண்டாவது இலக்கு எங்கே இருக்குது? 23,675. இதான் வந்து இரண்டாவது இலக்கு. மோஸ்ட் லைக்லி இவ்வளோ தூரம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எப்போத்துக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது? January 3rd to 4th 5th வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. மூணாவது இலக்கு. அண்ட் மோஸ்ட் லைக்லி, மறுபடியும் நான் சொல்கிறேன், மோஸ்ட் லைக்லி இந்த இலக்கை வந்து உடைக்காத இருக்கிற வரைக்கும் நல்லது. ஏன்றது நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து மோஸ்ட் லைக்லி அரௌண்ட் 23,000க்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மூணாவது இலக்கு 23,000 எப்போ வரும்? மோஸ்ட் லைக்லி ட்ரம்ப் பதவி ஏற்றுற அன்னைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 20th of Jan. இது எல்லாமே வந்து டேட்டும் டைமும் வந்து கால்குலேட் பண்ணுற ஒரு மெத்தடாலஜி. இட்ஸ் கால் ப்ரைஸ் அண்ட் டைம் ஸ்கொயரிங் மெத்தடாலஜி. அண்ட் இது பற்றி என்னைக்காச்சும் தோணுச்சுன்னு சொன்னால், நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறேன்னு சொன்னால் நான் டெஃபினட்டாக இதை பற்றி பேசுகிறதுக்கு இந்த 3 லெவல் ஞாபகம் வச்சுங்க. 24,230, 23,880, 23,675 இந்த 3 நம்பர்ஸை வந்து ஞாபகம் வச்சுங்க. அண்ட் இந்த 3 நம்பர்ஸை உடச்சிச்சின்னு சொன்னால் 23,000 வரத்துக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஜூன் மாதம் டேட்லேருந்து நான் வால்யூம் ப்ரொஃபைல் போட்டிருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் லெவல் 24,230 அந்த லெவலில் தான் மேக்ஸிமம் வால்யூம் இருக்குது. அந்த வால்யூம் உடச்சிச்சின்னு சொன்னால் நேராக வந்து நிற்கிறது வந்து இந்த லெவலில் தான் வந்து நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக வந்து ஒரு ஸ்விங் லோ வந்துச்சுல, அந்த லெவலில் உடச்சிச்சின்னு சொன்னால் அடுத்தது வந்து அரௌண்ட் 23,000 லெவலில் தான் இருக்குது. இது வந்து ஜூன் மாதம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு தெரியுமா, அந்த டேட்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டனால அதுதான் வால்யூம் ப்ரொஃபைல் காட்டுது.
இதே இதை வந்து நான் குறைச்சி நம்ம வந்து போன டிசம்பர்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இட் இஸ் ஷோயிங் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 22,400 லெவலில் தான் அடுத்த வால்யூம் இருக்குது. நடுப்புற வந்து போலாக இருக்குது. விழுந்துச்சுன்னா சப் 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 சப்னு கீழே விழுந்துடும். அண்ட் மோஸ்ட் லைக்லி 23,000 லெவலில் உடச்சிச்சின்னு சொன்னால் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே, மறுபடியும் நான் சொல்கிறேன், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 22,000 இல்லை 21,880, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியாது. அந்த 21,880 ஆர் 850 அந்த ஜோனை வந்து உடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப தடுமாறிச்சு மார்க்கெட். அந்த ஜோனில் தான் வந்து நிற்கிறதுக்கான மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து சீரியஸாக யோசனை பண்ணுங்கள். அண்ட் இந்த நம்பர்ஸை வந்து மனசில் வச்சுக்கிறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும் ஃபார் ஃபியூச்சர் ட்ரேடிங். மார்க்கெட்டில் வந்து மோர் ஆஃப் ரெட்டு தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் 99% ரெட்டுன்னு சொல்லலாம். அங்கங்கே பச்சை தெரிஞ்சிச்சு. ஃபார்மா செக்டாரில் வந்து அரவிந்தோ ஃபார்மா, லூபின்னு, டாக்டர் ரெட்டி, ஆல்கம், சிப்லா, இவங்களாம் வந்து ரெட் சைடு ஒயிட் சைடில் இருந்தாங்க. ஒயிட்ன்றது க்ரீன்னு வச்சிங்களேன். ரியாலிட்டியில் ரொம்ப நாள் கழிச்சு ஓப்ராய் ரியாலிட்டி நெகட்டிவ் போல் 0ல் இருக்குது. நோ சேஞ்ச். ப்ரெஸ்டீஜ் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு ஏறிச்சு. ஐஜிஎல் வந்து ஏறி இருக்குது, 4.5% ஏறி இருக்குது. டெக்ஸ்டைல் ட்ரெண்டுனால பாசிட்டிவ் சைடில் இருக்குது. மற்றபடி மீதி எல்லாமே வந்து ரெட்டில் தான் இருந்துச்சு. நம்ம வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கஸ் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, மோஸ்ட் லைக்லி இந்த ஃப்ரைடேக்கு அப்புறமா, மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த ஃப்ரைடேக்கு அப்புறமா வால்யூம் படுத்துரும். வெஸ்டர்ன் வேர்ல்டு பூரா வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடே மூடில் போயிடுவாங்க. இதோட ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் மோர் ஆக்டிவாக இருப்பாங்க. பட் டைம் பாஸ்க்கோசரம் இந்த சீனியர் எல்லாம் வந்து வெளில போயிடுவாங்க. ஜூனியர் கையில் இருந்தாப்பா 100 கோடி வச்சுக்க நீ விளாடுன்னு சொல்லிட்டு போவாங்க. இதுதான் வந்து மார்க்கெட்டில் இருக்கும். அண்ட் அவங்க விளாடுற ஆட்டம் அது தனி ஆட்டம். இன்றைக்கி வந்து நிறைய ஷார்ட் பில்டப் ஆகிருக்கு, எக்ஸப்ட் ஃபார் 1 or 2 லாங் பில்டப்பு. ஐஜிஎல் ட்ரெண்ட்ஸு இதெல்லாமே வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. ஷார்ட் பில்டப்பில் வந்து பிஇஎல், என்எம்டிசி, ஃபெடரல் பேங்க்கு, டெலிவரி, அதானி கிரீன் இவங்களாம் வந்து ஷார்ட் பில்டப் ஆகிருக்கு. நாங்களாம் இப்போ ஸ்விங் ட்ரேடர்ஸ், நீ ஏன் எஃப்என்டோ பற்றி பேசுகிறேன்னு சொன்னால், இன்றைக்கி ஸ்விங் ட்ரேடிங்க்கான ப்ராஃபிட் புக்கிங் டைம் தான் வந்திருக்கு. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக, அகெயின் நான் சொல்கிறேன், இது வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக வந்து தான் மார்க்கெட் வந்து டிசைட் பண்ணும். எல்லா ஸ்டாக்குமே வந்து இன்றைக்கி நெகட்டிவ் சைடில் போகலைன்றதை வச்சுக்கலாம். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் சைடில் பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்குது. மறுபடியும் வந்து உங்களுக்கு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், வரும் சனிக்கிழமைக்கு நம்மளோட ஜோஹோ மீட்டிங் கிடையாது. நாளையில் இருந்து நீங்கள் எல்லாமே வந்து உங்களோட ஸ்டாக் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஜென்ரல் பப்ளிக் யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். நம்ம ஈவினிங் 6 o'clock லைவ் அனாலிசிஸ் பண்ணலாம். ஒரு 25 to 30 minutes நம்ம வந்து வீடியோ ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டு அதில் என்னென்ன அனலைஸ் பண்ண முடியுமோ பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, டில் 26th டெய்லி வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ் நம்ம கொடுக்கலாம். அண்ட் அகெயின் இது எல்லாமே வந்து எஜுகேஷன் பேசிஸில் தான். தெர் இஸ் நோ கமர்ஷியல்ஸ் இன்வால்வ். நாங்கள் டிப்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, நாங்கள் டிப்ஸ் கொடுக்கறது கிடையாது. யூஎஸ் மார்க்கெட் மோர் பாசிட்டிவ் சைடில் இருக்க எல்லாருமே வந்து எதிர்பார்க்கறது 0.25% வந்து 0.25% வட்டி குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது. இந்த 0.25% வட்டியை குறைக்கிறது வந்து மார்க்கெட்டில் ஆல்ரெடி டிஸ்கவுண்டட். சரியா? எல்லாரும் எதிர்பார்க்கறது அந்த தலைவர் வந்து அது பின்னாடி அந்த அந்த குறைக்க போகிறது இல்லைன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி வந்து சில புள்ளியை வைப்பார் அவர். ரைட்? எக்கானமி இப்படி இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த கச்சேரி இருக்குன்றதை அந்த பிரச்சனை எல்லாம் சொல்லுவார். அந்த பிரச்சனை கேட்குறதுக்கு தான் எவ்ரிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட். ரைட்? அண்ட் அது வந்து வில் கிவ் யூ தி மார்க்கெட் கியூ. ஸோ யூஎஸில் 2 விஷயம் இருக்குது. இன்னைக்கு நைட் ஃபெட்டோட டிசிஷன் அண்ட் அவர் எக்கானமி பற்றி என்ன பேச போகிறாரு. ஞாபகம் வச்சுங்க, ஃபெட் சேர்மன் வந்து இஸ் அகெயின்ஸ்ட் ட்ரம்ப். 2 பேருமே வந்து இப்படி. ரைட்? இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் ரெண்டாவது வந்து யூஎஸ் ஜான்வரி 20th அப்புறமா என்ன பண்ண போகிறாங்க. இந்த 2 விஷயந்தான் வந்து மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டில் கமாடிட்டிஸ் எல்லாமே வந்து ஃப்ளாட்டிஷாக இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் ஸ்லைட் நெகட்டிவாக இருக்குது. யூஎஸோட பாண்ட் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கு உள்ளே நம்ம வந்து அனலைஸ் பண்ண வேணாம். இன்றைக்கி ருப்பி அரௌண்ட் 85 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஒரு 5 பைசா இப்படி அப்படி தான் வந்து போச்சு. ஒன்றும் பெரிய மூமெண்ட்ஸ் கிடையாது.
கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இன்றைக்கி வந்து 7,900 லெவல் ஃபார் 24 கேரட் கோல்டு அந்த லெவலில் இருந்துச்சு. சில்வரை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 91,000 லெவலில் இருக்குது. இன்றைக்கி வேறு எதுவுமே வந்து மார்க்கெட்டில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. வெயிட் பண்ணலாம். நாளைக்கு நம்ம மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகும்ன்றது என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லுது. ஸோ 100-150 பாயிண்ட் அப்சைட் போயிட்டு அதுக்கப்புறமா கீழே அமுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குன்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏன்னா நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.